நியூ இயருக்கு அப்புறம் நான் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இது. அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டேன். அதெல்லாம் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சது தான் போட்டேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, எனக்கு வந்து இந்த வீடியோ போடுற மூடே இல்லை இப்போதைக்கு. அதனால நான் வந்து சுத்தமாக போடவே இல்லை. இந்த இனிமையான நாளை மேலும் இனிமையாக்க நான் புது ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அப்புறம் தான் நான் ஒன்று நோட் பண்ணேன். இது லூஸ் ஃபிட் ட்ரெஸ்ஸு. நான் லூஸ் ஃபிட்டாக இருந்தால் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணி போடுவேன். இதை நான் ஆல்ட்ரு பண்ண மறந்துட்டேன் போல். எனக்கு போட்டு சுத்தமாகவே பிடிக்கல. எக்ஸ்ட்ரா நான் மன உளைச்சலாகி அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு எடுத்து மடித்து பேக்கில் வச்சுட்டேன். இந்த தலையில் இந்த சிவப்பு சட்டை தான் எழுதியிருக்கும் போல். எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்ததாவோ இல்லை போடுறதுக்கு ஏதோ ஆப்ஷன் கிடைக்கலன்னு இந்த ஒரே ட்ரெஸ் தான் இல்லை இன்னொன்று ஒரு பிளாக் இருக்கும். அதவே தான் பாருங்கள் நான் வீடியோவில் அதிகமாக போட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. உங்ககிட்ட மொத்தமாக எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, அதில் உங்களோட ஃபேவரட் ட்ரெஸ் என்ன, உங்களோட ஃபேவரட் கலர் என்னன்னு கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டெல்லாம் பனிக்காலம் முடிஞ்சுன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பச்சை பசேர்னு. இப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் இந்த வாகை சூடவா படத்தில் வருதுல்ல, அந்த இடம் மாதிரியே இருக்குது. எனக்கு வந்து 2 நாளாக காய்ச்சல். நான் வந்து மாத்திரை தின்னேன். ஒரு 2 நாளைக்கு மட்டும் தான் தின்னேன் அந்த மாத்திரையை. சாப்பிட்டு எனக்கு இன்னுமே மயக்கம் தெரியல. எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை எக்ஸ்பைரியான மாத்திரை எதுவும் எடுத்து தின்னுட்டனோ என்னமோன்னு. நான் இன்னைக்கு வரைக்கும் பயந்துட்டு தான் இருக்கேன். ஒருவேளை இன்னைக்கே சாகாம 2 நாள் கழிச்சு செத்துருவோமோ அப்படின்ட்டு. நான் நிறைய கதையெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் இனி போற வீடியோல ஒவ்வொன்றா போடுறேன். ஏன்னா மொத்தமாக போட்டால் எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. இந்த கதை சொன்னமா சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்கு. இருந்தாலும் எதுக்கு இவங்களெல்லாம் போய் நம்ம சொல்லிக்கிட்டு அப்படின்னு தான் எதுவும் சொல்றது இல்லை. இந்த மாதிரி வீடியோ போடுறது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நினச்சேன், ஓ இதையும் நிறைய பேர் பார்க்குறாங்க போல அப்படின்ட்டு. இப்படி போட்டால் எனக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். அதனால தான் போட்டிருக்கேன்.